ஆரம்பத்துல அவங்க மேல எனக்கு கோவம் வந்தாலும் பூமி அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து பூரிக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடக்கிறதா நியாயமா இருக்கும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா அபூர்வாத்தை தான் எங்களை கட்டாயப்படுத்தி அம்மாவையும் என்னையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து சிவாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணாங்க. நான் கோயிலுக்கு போனது கூட பூரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் அக்காவுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்த போறேன்னு சொல்லதான் போனேன். அப்போ அந்த வீடியோல இருந்தது என்ன? அது எல்லாமே போய் பூரி. பூமி அக்கா ஒரு நாளும் எங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லை. நாங்க காதலிச்ச விஷயம் உண்மைதான். ஆனா பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்னு பூமி அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓ அப்படியா? நீங்க சொல்றது உண்மையா? ஆமாண்டா, அபூர்வா அந்த வீடியோல வாய்ஸ் மாத்திருக்கா. அதனாலதான் நீ பூமியை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பூமியை பத்தி என்னை விட உனக்கே நல்லா தெரியும்டா. இதெல்லாம் அந்த அபூர்வா நடத்தின நாடகம்டா. டேய், நீ பூமியை விட்டு பிரிஞ்சிருந்தா உண்மையிலேயே எல்லா சந்தோஷத்தையும் நீ இழந்துருவடா. பொய்ய கூட எவ்வளவு அழகா சொல்றீங்கப்பா. நான் காதலிச்சவன இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பூமியை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கப்பா. ஸ்கிரிப்டா? ஸ்கிரிப்ட் என்னம்மா? போதும்பா. உங்க நாடகம் பொய் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நாங்க வெறுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க சொல்ற பொய்ய நம்புற பொறுமை எங்களுக்கு இல்லப்பா. இவ்ளோ நேரம் என் அண்ணனோட தங்கச்சியா சைலண்டா நின்னுட்டு இருந்த. பூமியால உங்களால எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா எப்பவும் செத்து போயிருப்பா. நானும் அதே மாதிரி செத்து போயிருப்பேன். ஆனா எனக்காக உயிர் வாழ்ற என் அண்ணனும் செத்து போயிருப்பான். அதனால்தான் நான் இப்போ என் அண்ணனுக்காக மட்டும்தான் உயிர் வாழ்றேன். என்னம்மா இது? அண்ணிய பத்தி இப்படி பேசலாமா? அம்மா enough is enough ப்ளீஸ். அவதான் சொல்லிக்கிட்டு இருக்காளம்மா. அவளுடைய வேதனை இன்னுமாமா உங்களால புரிஞ்சுக்க முடியல? என் தங்கச்சி எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் இனிமே என் தங்கச்சிக்காக வாழ போறேன். அவ்வளவுதான். எனக்கு இருக்க ஒரே ஒரு தங்கச்சி, அவளும் உயிரோட இல்லனா அப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லையேம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா என்னால இருக்கவே முடியல. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு பார்த்தா இங்க அப்பா, அங்க என்னோட குடும்பம். அவங்களுக்காக வாழணுங்கிற பொறுப்பு எனக்கு ஞாபகம் வருது. இப்ப கூட அப்பாவை அந்த ராட்சச கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்பா எனக்கு இங்க அடைக்கலம் கொடுத்திருக்காருன்னு நினைச்சேன். சொத்தையே எழுதி கொடுக்கறேன்னு சொல்றாரு. அங்க போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனா ககன் மாமாவை பத்தி யோசிக்காம அவரை போய் பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? உங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு எனக்கு மாமா கிட்ட இருந்து தான் கிடைச்சது. அத நான் இழந்துட்டேம்மா. அப்பாவோட பாசமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பந்தம் ககன் மாமா தானம்மா. அம்மா, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்றீங்களா? நான் மாமா
மாமாவை சந்திக்கும் போது அந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ப்ளீஸ்மா, என்னோட சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் மட்டும்தான் என்னால பகிர்ந்துக்க முடியும். நீங்க எங்க இருந்தாலும் நான் இலக்கு அடையிற இந்த பயணத்துல எனக்கு துணையா இருந்து என்ன நீங்க தான் வழி நடத்தணுமா. நான் அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? இதுதானா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது? இவ்வளவுதானா நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற காதல்? நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் காதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றத கேட்டு உங்க வாழ்க்கையில இருந்து என்ன வெளியில போ சொல்றீங்களா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? இவ்ளோ பெரிய பழி என் மேல சுமத்திருக்கீங்க. அந்த அபூர்வ பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அந்த வீடியோல வாய்ஸ் மாத்தி பேச வச்சிருக்கா. அத நீங்க உண்மைன்னு நம்பிடுவீங்களா? பூர்ணி உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கு அவ நாத்தனார். உங்களோட குடும்பம் அவமானப்படுதுன்னா அது ஏன் குடும்பம் அவமானப்படுற மாதிரி. நீங்க பேசின பேச்செல்லாம் என் இதயத்தை துண்டு துண்டா உடைச்சிருச்சு தெரியுமா? எனக்கு வர கோவத்துக்கு நீங்க நினைக்கிற எதுவுமே உண்மை இல்ல. நான் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிச்சு காட்டணும்னு நினைச்சேன். ஆனா உங்களோட ஆத்திரம், உங்களோட கோவம் எங்க நான் வாய் திறந்து பேசினா இன்னும் அதிகமாயிடுமோன்னு தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன வாய்க்கு வந்த மாதிரி திட்டினீங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது நான் எந்த தப்பும் செய்யலைங்கிற உண்மைய நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க மாமா? எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. பூமி 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 பூமி. என்ன பூமி இப்படி அடிக்கிற? சரி நீயா? அப்ப நான் மாமான்னு நினைச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு. பா வச்சு செஞ்சு விட்டுட்ட பூமி. பா அத்தை. பூமி எப்படி இருக்கம்மா? நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நீங்க இல்லாம நாங்க எப்படி இருப்போன்னு உனக்கு தெரியாதா? நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியும் அத்தை. ஆனா உங்க புள்ளையோட வார்த்தைய மீற முடியாது.